Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சர்வைவர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் போயிட்டு ரீச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள். நச்சுகளோட மெயின் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கேம்ஸை யூஸ் பண்ணி விக்டிம்ஸை சைக்கலாஜிக்கலாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இமோஷ்னலாக ஹர்ட் பண்ணுவாங்க. இதில் கொடுமை என்னென்னா, பெரும்பாலும் இவங்க தனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அதனால் இவங்களை ப்ரொஃபஷ்னலாக அசஸ் பண்ணுறதும் டயக்னோஸ் பண்ணுறதும் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இவங்களோட இந்த எமோஷ்னல் க்ரூயல்ட்டியை சட்டப்படி ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் இன்னொரு பெயின்ஃபுல்லான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான விக்டிம்ஸ்க்கு ஃபேமிலி சப்போர்ட்டும் இருக்காது. அதனால் இந்த க்ரூயல்ட்டியிலேருந்து எஸ்கேப் ஆகிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ விக்டிம்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஆபத்தையும் கொடூரத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தன்னோட லைஃப், ஃப்யூச்சர், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த்தை சேஃப்டி பண்ணிக்கிறத தவிர இதுக்கு வேற ஒரு ஆப்ஷனே கிடையாது. நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க நச்சுகளோட மைண்ட் கேம்ஸை சமாளித்து உங்களோட மென்டல் ஹெல்த்தை சேஃப்டி பண்ணிக்கணுன்னா அதுக்கு முதல்ல நீங்கள் அந்த மைண்ட் கேம்ஸை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நச்சுகளோட 15 மைண்ட் கேம்ஸை பற்றியும் அதை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான ஹேக்ஸை பற்றியும் டீட்டெயில்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோஸில் hoovering, love bombing, withdrawal, devaluation, discard, future faking, boundary testing, isolation, word salad and circular conversations, playing the victim. இந்த 10 மைண்ட் கேம்ஸை பற்றியும் அதை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான ஹேக்ஸை பற்றியும் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். இப்போது இந்த பார்ட் 3 வீடியோவில் கேஸ்லைட்டிங், ப்ரொஜெக்ஷன், ட்ராமா இன்டியூசிங், ட்ரையாங்குலேஷன் அண்ட் ஸ்மியர் கேம்பெயின், இந்த 5 மைண்ட் கேம்ஸை பற்றியும் அதை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான ஹேக்ஸை பற்றியும் சொல்ல போகிறேன். இந்த வரிசையில் நம்ம இப்போது கேஸ் லைட்டிங்கை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நச்சுகள் கேஸ் லைட்டிங் அப்படிங்கிற இந்த மைண்ட் கேமை யூஸ் பண்ணி விக்டிமோட ஞாபகத்தன்மையையும் ரியாலிட்டியையும் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. நடந்த விஷயங்களை நடக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க, நடக்காத விஷயங்களை நடந்ததாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரியாலிட்டிஸை கண்டினியூஸாக திரிச்சு எழுதும்போது உங்களோட நினைவகம் செதஞ்சு போகும். ஸோ கேஸ்லைட்டிங் மைண்ட் கேமை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான சிங்கிள் ஹேக், பிலீவ் யோர் எக்ஸ்பீரியன்சஸ். உங்களோட அனுபவங்களை நீங்கள் முழுசாக நம்பணும். உங்கள் மெமரி பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் யாராவது கண்டினியூஸாக உங்கள் ரியாலிட்டியை ரீரைட் பண்ண ட்ரை பண்ணும்போது உடனே அவங்க வேர்ஷனை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. நச்சுகள் நடந்த விஷயங்களை திரிச்சு எழுதுறதுக்கு ட்ரை பண்ணும்போது நீங்கள் உடனே கன்ஃபியூஸ் ஆகி உங்கள் மெமரிஸை குவெஷன் பண்ணவே கூடாது. என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும். உங்கள் ரியாலிட்டிக்கு நீங்கள் தான் முதல் சாட்சியாக இருக்கணும். அதை யாருக்காகவும் நீங்கள் விட்டு கொடுக்கவே கூடாது. அடுத்த மைண்ட் கேம் ப்ரொஜெக்ஷனுங்கிற இந்த மைண்ட் கேமை யூஸ் பண்ணி நச்சுகள் அவங்க செய்கிற எல்லா தப்பையும் விக்டிம் மேலே ஏற்றி விடுவாங்க. அவங்க சீட் பண்ணிவிட்டு நீ தான் சீட் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பொய் சொல்லிவிட்டு நீ தான் பொய் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்க கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு நீ தான் கேர்லெஸ்ஸாக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. லிட்ரலி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளே இருக்கிற அவங்களாலேயே ஏற்றுக்க முடியாத எண்ணங்கள், குறைகள், அவமானம், இன்செக்யூரிட்டிஸ் இதையெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாமல் அதை மற்றவங்க மேலே ஏற்றி விடுவாங்க. அவங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உடனே நீங்கள் டிஃபென்ஸ் மோடுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, நீங்கள் எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்லி உங்களோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. ஆக்சுவலி இங்கே என்ன நடக்குது, நார்சிசிஸ்ட் வந்துட்டு அவங்களோட குற்றங்களை உங்கள் மேலே ஏற்றி விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இந்த சூழ்ச்சியை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான சிங்கிள் ஹேக் டாஸ். நச்சுகள் உங்கள் மேலே கடத்துகிற அந்த ப்ரொஜெக்ஷன்ஸை டாஸ் பண்ணி விட்டுருங்க.
உங்களோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் அவங்க உங்களை கேஸ்லைட் பண்ணுவாங்க, நடந்த விஷயங்களை மறுபடியும் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. உங்களால் அவங்கள ஜெயிக்கவே முடியாது. ஸோ நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி டாஸிங். அவங்க உங்கள் மேலே கடத்தின விஷயத்த நீங்கள் அவங்க பக்கம் சுண்டி விட்டுருங்க. வாவ், வெரி இன்ட்ரெஸ்டிங். செஞ்ச தப்புலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இப்படியும் ஒரு வழி இருக்கா? வெரி குட், நைஸ் ட்ரை. உங்கள் பாரம் குறைஞ்சிருச்சா? கில்ட் இல்லாமல் இப்போ நிம்மதியாக இருக்கீங்களா? ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட ப்ரொஜெக்ஷன் கேமை அவங்க பக்கமே டாஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிடுங்க. அடுத்த மைண்ட் கேம் ப்ரொவோக்கிங் ரியாக்டிவ் அப்யூஸ். விக்டிமோட பாஸ்ட் லைஃப் ட்ராமாவையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஹர்ட் பண்ணி ரியாக்டிவ் அப்யூஸுக்கு தூண்டி விடுவாங்க. அதாவது மற்றவங்களால் நீங்கள் அனுபவித்த எமோஷ்னல் பெயினுக்கு நீங்கள் தான் காரணமுங்கிற மாதிரி உங்களை அக்யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உன்னோட கேரக்டர் சரியில்லாததுனால தான் எல்லாரும் உன்னை ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஹர்ட் பண்ணுவாங்க. உங்களோட இமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணுவாங்க, அழ வைப்பாங்க, கோவப்படுத்துவாங்க. உங்களோட ரியாக்ஷன்ஸை வச்சு நீங்கள் எமோஷ்னலி வீக்காக இருக்கீங்க, அன்ஸ்டேபிளாக இருக்கீங்க, அப்யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களை அக்யூஸ் பண்ணுவாங்க. இந்த மைண்ட் கேமை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான சிங்கிள் ஹேக் சைலன்ஸ். இங்கே தான் ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். உங்களை டிஃபெண்ட் பண்ணாமல் நீங்கள் சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா அதை மற்றவங்க உங்களோட பலவீனமாக பார்ப்பாங்க அப்படின்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்கக்கூடாது. தேவையான இடத்துல நீங்கள் இந்த சைலன்ஸை யூஸ் பண்ணும்போது அது உங்களோட செல்ஃப் கண்ட்ரோலையும் எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டியையும் ரிவீல் பண்ணும். உங்களை ப்ரவோக் பண்ணி சப்ளை எடுக்கிறது தான் இந்த நச்சுகளோட இன்டென்ஸ் கோல் இல்லையா? ஸோ இந்த இடத்துல அவங்க எதிர்பார்த்தபடி நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் சைலன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் ஃப்யூச்சரில் நீங்கள் ஃபார்ம் பண்ண போகிற ரிலேஷன்ஷிப்ஸில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களோட அந்த டீப்பஸ்ட் வூண்ட்ஸ், வல்னரபிலிட்டிஸ், ட்ராமாஸ் இது எல்லாத்தையும் டிஸ்க்ளோஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ட்ரஸ்ட் பில்ட் ஆனதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி எல்லார்கிட்டையும் உங்களோட பெயினை ஷேர் பண்ணுறதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அடுத்த மைண்ட் கேம் ட்ரையாங்குலேஷன். நச்சுகள் இந்த ட்ரையாங்குலேஷன் மைண்ட் கேமை யூஸ் பண்ணி மூணாவது மனுஷங்களை உள்ளே கொண்டு வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஒரு காம்படிஷனை க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த வீட்டு பிள்ளைங்களை போய் பாரு, எவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கிறாங்க, அவங்க அம்மாவை பற்றி தப்பாக பேசுகிறவங்க கிட்ட எப்படி சண்டைக்கு போகிறாங்கன்னு பாரு, நீயும் இருக்கியே. அந்த ஆளை பாரு, எவ்வளோ பொறுப்பாக இருக்காரு, அந்த லேடியை போய் பாரு, எவ்வளோ பொறுப்பாக இருக்காங்க. என்னோட அப்பா மாதிரி உன்னால் என்ன பார்த்துக்க முடியாது, எங்கள் அம்மா மாதிரி உன்னால் ருசியாக சமைக்க முடியாது. இந்த மாதிரி எல்லாம் மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணி உங்களுக்குள்ள ஒரு போட்டி மனப்பான்மையை உருவாக்குவாங்க. இந்த ட்ரையாங்குலேஷனோட மெயின் கோல் காம்படிஷனை க்ரியேட் பண்ணுறது மட்டும் கிடையாது, அதோடு சேர்த்து ஜெலசி, இன்செக்யூரிட்டி அண்ட் அப்ரூவல் சீக்கிங் பிஹேவியரை க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த மைண்ட் கேமை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான சிங்கிள் ஹேக் இந்த காம்படிஷனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கிறது. நான் ஒன்றும் அவங்களோட க்ளோன் கிடையாது, அவங்கள மாதிரியே பிஹேவ் பண்ணுறதுக்கு யாரும் யாரை மாதிரியும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்படிஷனை நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்த மைண்ட் கேம் ஸ்மியர் கேம்பெயின். ஆக்சுவலி இந்த நச்சுகள் இந்த ரிலேஷன்ஷிப்போட ஸ்டார்டிங்லேருந்தே இந்த மைண்ட் கேமை யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மைண்ட் கேமோட இன்டென்ஸ் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்டிமோட க்ரெடிபிலிட்டியை டேமேஜ் பண்ணுறது. ஆரம்பத்திலருந்தே ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் உங்களை பற்றி ஒரு தப்பான இமேஜை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்மியர் கேம்பெயினை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணுன்னா ஆல்ரெடி இதை பற்றி நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தேவைப்பட்டால் அந்த வீடியோவை போயிட்டு பாருங்கள். இந்த மைண்ட் கேமை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான சிங்கிள் ஹேக் ஜேட். நெவர் ஜஸ்டிஃபை, ஆர்கியூ, டிஃபெண்ட் ஆர் எக்ஸ்பிளைன். உங்கள் பக்க நியாயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அக்கறையோட உங்கள் சைடு ஸ்டோரியை கேட்குறவங்களுக்கு மட்டும் நீங்கள் தெளிவாக என்ன நடந்தது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் தான் தப்புன்னு டிசைட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்குறவங்க கிட்ட எந்த விளக்கமும் கொடுக்காதீங்க.
அந்த இடத்துல நீங்கள் இந்த ஜேட் அப்படிங்கிற டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க, டிஃபெண்ட் பண்ணாதீங்க, எக்ஸ்பிளைனும் பண்ணாதீங்க. 2 தரப்பு நியாயத்தையும் கேட்டு ஆராயாமல் ஒன் சைடாக ஜட்ஜ் பண்ணுறவங்க கிட்ட பேசி ஒன்றுத்துக்கும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேள்வி கேட்குற, உங்களை அட்டாக் பண்ண நினைக்கிற அந்த ஃப்ளையிங் மங்கீஸை ஏவி விட்டவங்கக்கிட்டேயே திருப்பி அனுப்பி விட்டுருங்க. ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் தெளிவாக இருந்தால் நார்சிசிஸ்டோட கேம் வீக் ஆகிடும். நீங்கள் குழப்பத்தில் இருந்தால் நார்சிசிஸ்டோட கேம் ஸ்ட்ராங் ஆகிடும். நார்சிசிஸ்டோட மெயின் வெப்பன் கன்ஃபியூஷன், உங்களோட மெயின் வெப்பன் கிளாரிட்டி. பர்சனலாக உங்களோட மென்டல் ஸ்டெபிலிட்டியையும் கிளாரிட்டியையும் டெவலப் பண்ணுறதுக்காக என்கிட்ட பெய்ட் செஷன் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.